என் தங்கமே, நீ கேட்காமல் வராகி அம்மன் உனக்கு தரப்போகும் பதில் இது. நீ வார்த்தைகளில் வேண்டிக்கொள்ளவில்லை, கண்ணீரில் முறையிடவில்லை, சத்தமாக அழைக்கவும் இல்லை. ஆனால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த உண்மை அவளை எட்டிவிட்டது. அதனால் தான் இந்த பதில் அமைதியாக உன் வாழ்க்கைக்குள் இறங்குகிறது. இது ஒரு செய்தி போல தோன்றலாம். ஆனால் இது ஒரு நிலை, ஒரு மாற்றம், ஒரு உறுதி. நீ ஏன் இவ்வளவு நாட்களாக அமைதியாக இருந்தாய் என்று நீ உன்னையே கேட்டுக்கொண்ட தருணங்கள் இருந்திருக்கும். எல்லாம் தாங்கிக் கொண்டும் பேசாமல் இருந்தது ஏன் என்று உன் மனம் குழம்பியிருக்கும். அந்த அமைதி பலவீனம் அல்ல, அது தயாரிப்பு. வராகி அம்மன் உன்னை சத்தத்தில் அல்ல, அமைதியில் தான் வடித்து கொண்டிருந்தாள். உன் உள்ளத்தில் பொறுமையை பதித்து, உன் சுவாசத்தில் தைரியத்தை ஊற்றி, உன் பாதையில் தெளிவை வைத்தாள். நீ கேட்ட பதில்கள் வெளியில் கிடைக்கவில்லை என்று நீ நினைத்தாய். ஆனால் அவை உன் பழக்கங்களில் மாற்றமாக வந்திருக்கின்றன. நீ சில விஷயங்களில் விலகியிருப்பாய், சில இடங்களில் நிறுத்தியிருப்பாய், சில மனிதர்களிடம் அமைதியாக பின்னோக்கி நகர்ந்திருப்பாய். அது எல்லாம் உன் முடிவு என்று நீ நினைத்தாய். ஆனால் அது வராகி அம்மன் உனக்குள் வைத்த உள் வழிகாட்டல். நீ இனி எல்லாவற்றுக்கும் விளக்கம் தேடவில்லை, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. சில விஷயங்களை இப்படித்தான் என்று ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். அந்த ஏற்றுக்கொள்ளல் தான் பதிலின் முதல் வடிவம். எல்லா பதில்களும் வார்த்தையாக வராது. சில பதில்கள் மனம் அமைதியாகிவிடும். நீ எதிர்பார்த்தது உடனடி மாற்றமாக இருக்கலாம். ஆனால் வராகி அம்மன் உனக்கு தருவது நீண்ட கால நிலைத்த மாற்றம். அதனால் தான் அவள் உன் வாழ்க்கையில் மெதுவாக வேலை செய்கிறாள். உன் வலிமையை வெளியில் காட்டாமல் உள்ளே பதிக்கிறாள். உன்னை காப்பாற்றும் எல்லையை உன் மனத்திலேயே வரையச் செய்கிறாள். நீ இதுவரை தாங்கிய வலிகள் வீணாகவில்லை. அவை எல்லாம் உன் பார்வையை கூர்மையாக்கின, உன் உணர்வுகளை ஆழப்படுத்தின, உன் எல்லைகளை தெளிவாக்கின. இப்போது யார் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், யார் விலக வேண்டும் என்பதை நீ சொல்லாமலே உணர்கிறாய். இது தான் வராகி அம்மனின் பதில். நீ இனி பயப்பட மாட்டாய். பயம் வராது என்பதாலல்ல, பயம் வந்தாலும் அது உன்னை ஆளாது. உன் உள்ளத்தில் ஒரு நிலைப்பாடு உருவாகியிருக்கிறது. அந்த நிலைப்பாடு தான் அவள் உனக்கு கொடுத்த கவசம். அது சத்தமில்லாதது, ஆனால் உடைக்க முடியாதது. நீ சில நேரங்களில் தனிமையை தேர்ந்தெடுப்பாய். அது துக்கம் அல்ல, அது சுத்தம். உன் சக்தியை சிதற விடாமல் சேர்த்து கொள்ளும் நேரம். அந்த நேரங்களில் நீ உன்னை மீண்டும் மீண்டும் நினைவூட்டிக் கொள்வாய், நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்று. அந்த நினைவூட்டல் தான் உன் ஆற்றல். நீ இனி எல்லோரையும் காப்பாற்ற முயற்சிக்க மாட்டாய். எல்லாவற்றையும் சரி செய்யும் பொறுப்பை உன் தோளில் ஏற்ற மாட்டாய். உன் பங்கு என்ன என்பதை தெளிவாக அறிந்து அதில் மட்டும் நிற்பாய். இதுதான் வராகி அம்மன் உனக்கு சொல்லும் தர்மம். எல்லாவற்றையும் சுமப்பது தர்மம் அல்ல, சரியானதை மட்டும் செய்வதே தர்மம். உன் வாழ்க்கையில் இனி தேவையற்ற குழப்பங்கள் குறையும். நீ எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்பதை உன் உள்ளுணர்வு சொல்லும். அந்த உள்ளுணர்வு சந்தேகம் இல்லாமல் இருக்கும். அது உன்னை தவறான இடங்களுக்கு அழைக்காது, தவறான உறவுகளில் கட்டிக்கொள்ளாது, தவறான முடிவுகளில் தள்ளாது. நீ கேட்டது ஏன் இவ்வளவு தாமதம் என்று. பதில் இதுதான். உன்னை உடைக்காமல் மாற்ற வேண்டும் என்பதால்தான். உன்னை பயமுறுத்தாமல் உயர்த்த வேண்டும் என்பதால்தான். உன்னை சத்தத்தில் அல்ல, அடையாளத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதால்தான். நீ இனி உன்னை இழந்து அன்பு கொடுக்க மாட்டாய். உன்னை மதித்து தான் பிறரை மதிப்பாய். இந்த மாற்றம் சிலருக்கு புரியாமல் போகலாம். அவர்கள் உன்னை மாறிவிட்டாய் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நீ உன்னிடம் திரும்பி வந்திருக்கிறாய். அதுவே வராகி அம்மன் உனக்கு தந்த பதில். உன் வாழ்க்கையில் இனி சில கதவுகள் தானாக மூடப்படும். நீ போராட தேவையில்லை, அவை உனக்கானவை அல்ல. சில கதவுகள் அமைதியாக திறக்கும், நீ எதிர்பார்க்காத நேரத்தில். அந்த கதவுகள் தான் உன் அடுத்த நிலை. நீ அதற்கு தயாராக இருக்கிறாய் என்பதால்தான் அவை திறக்கப்படுகின்றன. நீ இனி உன் கடந்த காலத்தை சுமையாக பார்க்க மாட்டாய். அது உன் பயிற்சி என்று புரிந்து கொள்வாய். அந்த பயிற்சி
இல்லாமல் நீ இங்கு வந்திருக்க முடியாது. அந்த உணர்வு வந்துவிட்டதே என்றால் நீ முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். என் தங்கமே, இது தான் நீ கேட்காமல் வராகி அம்மன் உனக்கு தந்த பதில். வார்த்தைகளில் அல்ல, வாழ்க்கையின் போக்கில், மனத்தின் அமைதியில், முடிவுகளின் தெளிவில். நீ இனி தவறான இடத்தில் நீண்ட நேரம் தங்க மாட்டாய். தவறான மனிதர்களிடம் உன்னை இழக்க மாட்டாய். தவறான பயங்களில் உன் சக்தியை வீணடிக்க மாட்டாய். அமைதியாக முன்னேறு. உன் பின்னால் ஒரு சக்தி நிற்கிறது. அது உன்னை தள்ளவில்லை, உன்னை தாங்குகிறது. அந்த தாங்குதல் தான் உண்மையான அருள். அது உன்னை சத்தமில்லாமல் உயர்த்தும், ஆனால் ஒரு நாளும் கீழே விடாது. என் தங்கமே, அந்த அருள் இன்னும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சிலும் மென்மையாக கலந்து கொண்டே இருக்கிறது. நீ கவனிக்காமல் நடந்த சில மாற்றங்கள் இப்போது உன் மனதில் தெளிவாக உணரப்படத் தொடங்கும். நீ ஏன் இப்படி அமைதியாக மாறிவிட்டேன் என்று சில நேரம் உன்னையே கேட்பாய். அந்த அமைதி உன் மனம் சோர்ந்ததாலல்ல, அது உன் ஆன்மா பாதுகாப்பாக இருப்பதாலே. வராகி அம்மன் உனக்கு பதில் கொடுத்துவிட்டாள் என்று சொன்னால் அது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு தொடர்ச்சியான அனுபவம். இன்று நீ எடுக்கும் முடிவுகளில் அது தெரியும். யாரிடம் நீ பேசாமல் விலகுகிறாய் என்பதில் அது தெரியும். எங்கு நீ உன் மனதை இழக்காமல் காத்து கொள்கிறாய் என்பதில் அது தெரியும். இந்த எல்லாமே அவள் உனக்குள் வைத்த திசைகாட்டி. நீ இதுவரை உன் வாழ்க்கையில் சில இடங்களில் நீ அதிகமாக கொடுத்தாய். உன் சக்தியை, உன் நேரத்தை, உன் உணர்வுகளை எல்லாம். திரும்ப கிடைக்காமல் போன போதும் நீ நிறுத்தவில்லை. இப்போது அந்த கொடுப்பது மெதுவாக குறையும். அது கசப்பால் அல்ல, அது விழிப்பால். உன் சக்தி விலைமதிப்பற்றது என்பதை நீ இப்போது அறிந்துவிட்டாய். உன் மனம் இனி பொய்யான சமாதானங்களை ஏற்றுக்கொள்ளாது. சரி என்று சொன்னாலும் உள்ளுக்குள் சரியில்லை என்று தெரிந்தால் நீ நிற்க மாட்டாய். அந்த நிற்கும் தைரியம் தான் வராகி அம்மன் உனக்கு கொடுத்த பரிசு. நீ சண்டை போடாமல் விலகுவாய். விளக்கம் சொல்லாமல் அமைதியாக இருப்பாய். அந்த அமைதியே உன் பாதுகாப்பு. நீ முன்பு பயந்த விஷயங்கள் இப்போது உன்னை கட்டுப்படுத்தாது. பயம் வரும், ஆனால் அது உன் முடிவுகளை எழுதாது. நீ பயத்தை பார்த்து நில் என்று கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஓடாதே, மறையாதே என்று உன் உள்ளம் சொல்லுகிறது. அந்த உள்ளம் தான் இப்போது உன் வழிகாட்டி. உன் வாழ்க்கையில் இனி சில விஷயங்கள் தானாகவே எளிதாக நடக்கும். முன்பு நீ போராடிய இடங்களில் இப்போது வழி திறக்கும். காரணம் வெளியில் இல்லை, உன்னுள் இருந்த எதிர்ப்பு கரைந்துவிட்டது. நீ எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை உன்னை எதிர்க்காது. நீ தனிமையை உணர்ந்த தருணங்களில் கூட உன்னை வெறுமையாக உணரமாட்டாய். ஏனெனில் உன்னுள் ஒரு துணை உருவாகிவிட்டது. அது வார்த்தை பேசாது, ஆனால் உன்னை எங்கும் தவற விடாது. அந்த துணையே வராகி அம்மனின் அருள். உன் மனதில் இருந்த பழைய பயங்கள், பழைய குற்ற உணர்வுகள், பழைய அவமானங்கள் எல்லாம் மெதுவாக விலகும். அவை போகும்போது ஒரு வெறுமை வரும். அந்த வெறுமையை பயப்படாதே, அது சுத்தமான இடம். அந்த இடத்தில் தான் புதிய உறுதி உருவாகும். நீ இனி எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. உனக்கு உண்மையாக இருப்பதே போதும் என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். இந்த உண்மை சிலரை உன்னிடமிருந்து விலக்கலாம், ஆனால் அது உன்னை உன்னிடம் சேர்க்கும். அந்த சேர்க்கை தான் முக்கியம். வராகி அம்மன் உனக்கு தரும் பதில் சத்தமாக இல்லை. அது உன் நடையில் தெரியும், உன் பார்வையில் தெரியும், உன் முடிவுகளில் தெரியும். நீ இனி உன்னை இழந்து எதையும் செய்ய மாட்டாய். நீ இனி உன்னை சிறியதாக உணர மாட்டாய். உன் வாழ்க்கையில் இனி தேவையில்லாத போராட்டங்கள் குறையும். நீ எந்த யுத்தம் உன்னுடையது, எந்த யுத்தம் உன்னுடையது அல்ல என்பதை தெளிவாக அறிவாய். அந்த அறிவே உன் சக்தியை சேமிக்கும். சேமித்த சக்தி சரியான நேரத்தில் வெளிப்படும். நீ முன்பு கேட்ட கேள்விகள் இப்போது முக்கியமில்லை. ஏனென்றால் பதில்கள் உன் வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நீ தேடிய உறுதி இப்போது உன் முதுகெலும்பாக மாறுகிறது. உன்னை நேராக நிற்க வைக்கிறது. எந்த காற்றும் உன்னை சாய்க்க முடியாத நிலை அது. உன் ஆன்மா இப்போது பாதுகாப்பாக இருக்கிறது. அதனால் தான் அது வளர்ச்சியை தேர்ந்தெடுக்கிறது. வலியை அல்ல, பயத்தை அல்ல,
பழைய கதைகளை அல்ல. இந்த தேர்வே வராகி அம்மன் உனக்கு கொடுத்த தெளிவான பதில். என் தங்கமே, நீ இனி தனியாக இல்லை. நீ இனி குழம்பிய நிலையில் இல்லை. நீ இனி தவறான இடத்தில் நீண்ட நேரம் நிற்க மாட்டாய். உன் உள்ளத்தில் ஒரு அமைதி பதிந்துவிட்டது. அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் புதிய அடையாளம். அமைதியாக முன்னேறு. உன் பாதை தெளிவாகும். உன் மனம் வலிமையாகும். உன் வாழ்க்கை உன் தர்மத்தோடு ஒத்திசைவாகும். வராகி அம்மனின் அருள் உன்னோடு இருக்கிறது. அது உன்னை சத்தமில்லாமல் ஆனால் உறுதியாக உயர்த்தி கொண்டே போகும். என் தங்கமே, இந்த அருள் உன் வாழ்க்கையில் இன்னும் ஆழமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீ வெளியில் பார்க்கும் மாற்றங்களை விட உன்னுள் நடக்கும் மாற்றங்கள் தான் அதிகம். அவை சத்தமாக தெரியாது. ஆனால் அவை நிரந்தரமாக இருக்கும். நீ இனி சில விஷயங்களில் அமைதியாக இருக்கிறாய் என்று நினைப்பாய். உண்மையில் நீ அமைதியாக இல்ல. நீ தெளிவாக இருக்கிறாய். அந்த தெளிவே உன்னை தேவையற்ற இடங்களில் பேச விடாமல் நிறுத்துகிறது. வராகி அம்மன் உனக்கு கொடுத்த பதில் உன்னை யாரிடமும் நிரூபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. நீ யார் என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும். உன் மதிப்பு உன் செயல்களில் இருக்கிறது. உன் அமைதியில் இருக்கிறது. உன் எல்லைகளில் இருக்கிறது. அதனால் தான் நீ இனி எல்லோருக்கும் எல்லாவற்றையும் விளக்குவதில்லை. விளக்கம் தேவைப்படாத இடத்தில் நீ நிற்கிறாய். உன் மனம் இப்போது சின்ன சின்ன சைகைகளை கவனிக்கத் தொடங்கும். சில நாட்கள் எதுவும் செய்ய மனம் வராதது போல இருக்கும். சில நாட்கள் திடீரென்று ஒரு உற்சாகம் வரும். இந்த ஏற்ற இறக்கங்கள் குழப்பம் அல்ல. இது சீரமைப்பு. உன் ஆன்மா, உன் உடல், உன் மனம் மூன்றும் ஒரே வேகத்தில் நடக்க கற்றுக்கொண்டிருக்கின்றன. நீ இதுவரை உன் வலியை மறைத்து சிரித்தாய். உன் சோர்வை அடக்கி முன்னேறினாய். இப்போது அந்த முகமூடிகள் தானாகவே விழ ஆரம்பித்திருக்கின்றன. நீ இனி நடிக்க முடியவில்லை. அது பலவீனம் அல்ல. அது உண்மை. அந்த உண்மை தான் உன்னை பாதுகாக்கும். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை எடுத்து கொண்டாள். சில உறவுகள், சில பழக்கங்கள், சில கனவுகள். அவை போனபோது உனக்கு வலி வந்தது. ஆனால் அவை உன் உண்மையான பாதைக்கு பொருந்தாதவை. அவற்றை நீயே விட்டுவிட முடியாததால் அருள் அதை செய்தது. இப்போது நீ பின்னால் திரும்பி பார்த்தால் புரியும் ஏன் அது நடந்தது என்று. உன் மனம் இப்போது சுத்தமான இடத்தை தேடுகிறது. சத்தம் இல்லாத இடம். எதிர்பார்ப்பு இல்லாத உறவு. நிரூபிப்பு இல்லாத அன்பு. அதனால் தான் நீ கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக இருப்பதை விரும்புகிறாய். அந்த தனிமை உன்னை காலியாக்கவில்லை. அது உன்னை நிரப்புகிறது. நீ இனி எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டாய். சில விஷயங்கள் அப்படியே இருக்கலாம் என்று ஏற்றுக்கொள்கிறாய். அந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உன் சோர்வை குறைக்கிறது. நீ போராடாத இடத்தில் வாழ்க்கை உன்னை போராட வைக்காது. வராகி அம்மன் உனக்கு கற்றுக் கொடுத்த பெரிய பாடம் இதுதான். உன் சக்தியை எங்கு செலுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள். எல்லா யுத்தங்களும் உன்னுடையது அல்ல. எல்லா அழைப்புகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. எல்லா கதைகளிலும் நீ நாயகன் ஆக வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையில் இனி சில கதவுகள் மெதுவாக திறக்கும். அது பெரிய சத்தத்தோடு வராது. ஆனால் அந்த கதவுகள் உன்னை உன் இயல்புக்கு அருகே கொண்டு போகும். அங்கு நீ உன்னை இழக்க மாட்டாய். உன்னை காப்பாற்றிக் கொண்டே வளர்வாய். நீ இனி பயத்தில் முடிவெடுக்க மாட்டாய். பழைய காயங்கள் உன் முடிவுகளை எழுதாது. நீ இப்போது நிகழ்காலத்தில் நிற்கிறாய். அந்த நிற்கும் நிலை தான் உன் உண்மையான வலிமை. கடந்த காலம் உன்னை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு வந்துவிட்டாய். உன் மனம் இப்போது உனக்கு தோழனாக மாறுகிறது. முன்பு அது உன்னை கேள்வி கேட்டது. குறை சொன்னது. இப்போது அது உன்னை பாதுகாக்கிறது. இது செய்யாதே, இது உனக்கு வலி தரும் என்று மென்மையாக சொல்கிறது. அந்த சத்தத்தை கேட்க நீ கற்றுக்கொண்டாய். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு நீ இனி அவசரப்பட மாட்டாய். சரியான நேரம் வரும் என்று நம்புகிறாய். அந்த நம்பிக்கை குருட்டு அல்ல. அது அனுபவத்தில் இருந்து வந்தது. நீ தள்ளப்பட்ட இடங்களில் கூட பாதுகாக்கப்பட்டாய் என்பதை இப்போது நீ உணர்கிறாய். உன் உறவுகள் இப்போது மாறும். சிலர் அருகில் வருவார்கள். சிலர் தானாகவே விலகுவார்கள்.
நீ யாரையும் பிடித்து நிறுத்த மாட்டாய். யாரையும் துரத்த மாட்டாய். யார் உன் பாதையில் நடக்க வேண்டுமோ அவர்கள் நடப்பார்கள். மற்றவர்கள் போவார்கள். இந்த சாந்தி தான் அருள். நீ இனி உன்னை சிறியவனாக நினைக்க மாட்டாய். ஆனால் அகந்தையும் கொள்ள மாட்டாய். நீ உன் இடத்தை தெரிந்து நிற்பாய். அந்த இடம் மிகவும் வலிமையானது. ஏனெனில் அது உன் உண்மையில் இருந்து உருவானது. என் தங்கமே, வராகி அம்மன் உனக்கு கொடுத்த பதில் இன்னும் முடிவடையவில்லை. அது உன் நாள்தோறும் வாழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் அது கலந்து கொண்டிருக்கிறது. நீ விடும் ஒவ்வொரு விஷயத்திலும் அது உன்னை வழிநடத்துகிறது. அமைதியாக இரு. உன் பாதை தவறவில்லை. நீ தாமதமாகவும் இல்லை. நீ சரியான இடத்தில் தான் இருக்கிறாய். உன் வாழ்க்கை இனி சத்தமாக மாற வேண்டியதில்லை. அது ஆழமாக மாறினால் போதும். அந்த ஆழத்தில் தான் நிலையான சந்தோஷம் இருக்கிறது. அந்த நிலையான சந்தோஷத்துக்கு உன்னை அழைத்துச் செல்கிறது இந்த அருள். என் தங்கமே, இந்த அருள் உன் வாழ்க்கையில் இன்னும் மெல்ல மெல்ல வேரூன்றிக் கொண்டிருக்கிறது. நீ அவசரமாக எதையும் மாற்ற வேண்டியதில்லை. மாற்றம் ஏற்கனவே நடக்க ஆரம்பித்துவிட்டது. அது உன் நடையில் தெரியும். உன் பார்வையில் தெரியும். உன் அமைதியில் தெரியும். முன்பு நீ ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ என்று பயந்த இடங்களில் இப்போது நீ நிதானமாக நிற்கிறாய். அந்த நிதானமே வராகி அம்மன் உனக்கு கொடுத்த உறுதி. நீ இனி உன் மனத்தை யாரிடமும் ஒப்படைக்க மாட்டாய். அன்பு கொடுப்பாய். ஆனால் உன்னை இழக்க மாட்டாய். இந்த வித்தியாசம் மிக நுண்ணியது. ஆனால் இதுதான் உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் கோடு. இந்த கோட்டை நீ இப்போது தெளிவாக உணர்கிறாய். அதனால் தான் சில இடங்களில் நீ சிரிக்காமல் இருக்கிறாய். சில இடங்களில் நீ பேசாமல் இருக்கிறாய். அது கோபம் அல்ல. அது சுயமரியாதை. வராகி அம்மன் உனக்கு பதில் கொடுத்த விதம் உன்னை விலக்கவில்லை. உன்னை வலிமையாக்கியது. நீ இதுவரை உன் வலிமையை சுமையாக நினைத்தாய். இப்போது அது உன் ஆதாரம் என்று புரிந்து கொண்டிருக்கிறாய். நீ தனியாக இருந்தாலும் உடையாமல் இருப்பது அந்த ஆதாரம் தான். உன் வாழ்க்கையில் இனி சில உண்மைகள் மிகவும் தெளிவாக தெரியும். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியதில்லை. எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பகிர வேண்டியதில்லை. உன் உள்ளம் எங்கு பாதுகாப்பாக இருக்கிறதோ அங்கு மட்டுமே திறக்க வேண்டும். இந்த அறிவு புத்தகத்தில் இருந்து வரவில்லை. இது அனுபவத்தில் இருந்து வந்தது. அதனால் தான் அது ஆழமானது. நீ முன்பு உன் மனத்தின் குரலை அடக்கினாய். அது மற்றவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது என்று நினைத்தாய். இப்போது அந்த குரல் மெதுவாக ஆனால் உறுதியாக பேச ஆரம்பித்திருக்கிறது. அது கத்தவில்லை. ஆனால் அது தெளிவாக சொல்கிறது. இங்கே நிறுத்து. இங்கே செல்லாதே. இங்கே பொறுத்துக்கொள். இங்கே விலகு. இந்த வழிகாட்டுதலே வராகி அம்மன் உனக்கு கொடுத்த பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் இனி நீ தவறான இடத்தில் நீண்ட நேரம் தங்க மாட்டாய். ஏனெனில் உன் உடலும் உன் மனமும் உடனே உனக்கு சைகை காட்டும். சோர்வு வரும். கனத்த உணர்வு வரும். அமைதி போகும். அந்த சைகைகளை நீ இப்போது புறக்கணிக்கவில்லை. அதனால் தான் நீ தப்பித்து விடுகிறாய். காயம் ஆழமாகும் முன் நீ இனி உன்னை நிரூபிக்க ஓட மாட்டாய். உன் உண்மை போதும் என்று நீ அறிந்துவிட்டாய். உன் பயணம் உனக்கானது. மற்றவர்களின் பார்வை அதற்கு சான்றிதழ் தர தேவையில்லை. இந்த உணர்வு வந்துவிட்டால் வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிடும். வராகி அம்மன் உனக்கு கற்றுத்தந்த இன்னொரு விஷயம் பொறுமை. எல்லாம் உடனே சரியாக வேண்டும் என்று நினைக்காதே. சில விஷயங்கள் மெதுவாக தான் சரியாகும். அந்த மெதுவான நடை தான் நிலையானது. அதில் தான் நீ உன்னை இழக்க மாட்டாய். நீ சிதற மாட்டாய். உன் உறவுகளில் இப்போது நீ தெளிவாக இருப்பாய். யார் உன்னை கேட்கிறார்கள், யார் உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நீ உள்ளுக்குள் உணர்கிறாய். அதனால் நீ சில இடங்களில் உன் எல்லையை வரையறுக்கிறாய். அந்த எல்லை சுவரல்ல, அது கதவு. யார் மதிக்கிறார்களோ அவர்கள் உள்ளே வருவார்கள். நீ இனி உன் கடந்த காலத்தை வெறுக்க மாட்டாய். அதே நேரம் அதில் சிக்கியும் இருக்க மாட்டாய். அது உன்னை உருவாக்கிய பயணம் என்று நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். அந்த ஏற்றுக்கொள்ளலே உன்னை விடுவிக்கிறது. நீ இனி ஏன் இப்படி நடந்தது என்று கேட்க மாட்டாய்.
இதனால் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று மட்டும் பார்ப்பாய். உன் வாழ்க்கையில் இனி அமைதி என்பது சலிப்பு அல்ல. அது ஆடம்பரம் அல்ல. அது உன் அடிப்படை நிலை. அந்த நிலையில் இருந்து தான் நீ செயல்பட ஆரம்பிக்கிறாய். அதனால் தான் உன் செயல்களில் தவறுகள் குறைகின்றன. உன் முடிவுகளில் பின்னடைவு குறைகிறது. என் தங்கமே, வராகி அம்மன் உனக்கு தரப்போகும் பதில் ஏற்கனவே உன் வாழ்க்கையாக மாற ஆரம்பித்துவிட்டது. நீ அதை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அது உன்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறது. நீ தடுமாறினாலும் அது உன்னை விழ விடாது. நீ சோர்ந்தாலும் அது உன்னை உடைய விடாது. அமைதியாக இரு. உன் உள்ளத்தை நம்பு. உன் பயணம் சரியான பாதையில் தான் செல்கிறது. நீ இனி பழைய நீ அல்ல. நீ இன்னும் முழுமையாக புதிய நீயாகவும் மாறவில்லை. இந்த இடைநிலையே புனிதமானது. இங்கே தான் உன் உண்மையான வலிமை உருவாகிறது. உன் வாழ்க்கை இனி சத்தமாக இருக்க வேண்டியதில்லை. அது உண்மையாக இருந்தால் போதும். அந்த உண்மையில் தான் வராகி அம்மனின் அருள் நிரந்தரமாக குடியிருக்கும். அந்த அருள் உன்னை கைவிடாது. உன்னை மெதுவாக ஆனால் உறுதியாக உன் உயரத்திற்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, இந்த அமைதியின் நடுவில் உன் மனம் இன்னும் ஆழமாக சுவாசிக்க ஆரம்பித்திருக்கிறது. முன்னால் எப்போதும் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்கள் இப்போது ஒவ்வொன்றாக தங்களுடைய வேகத்தை குறைத்துக் கொள்கின்றன. அதுவே ஒரு அருள். எல்லாவற்றையும் உடனே புரிந்து கொள்ள வேண்டிய அவசரம் இனி உன்னிடம் இல்லை. புரியாததை பொறுமையாக விட்டுவிடும் முதிர்ச்சி உனக்குள் வந்துவிட்டது. அந்த முதிர்ச்சி தான் உன்னை பாதுகாக்கும் கவசம். நீ இப்போது தனிமையை பயப்படவில்லை. அது உன்னை தண்டிக்கவில்லை. அது உன்னை திருத்துகிறது. அந்த தனிமையில் நீ உன்னை சந்திக்கிறாய். நீ மறைத்து வைத்த வலிகள் வெளியில் வர முயற்சி செய்கின்றன. அவற்றை நீ விரட்டவில்லை. அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறாய். பார்த்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் தான் அவை கரைந்து போகின்றன. சண்டையிடாமல் வெல்ல கற்றுக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் மாற்றங்கள் சத்தமாக அறிவிக்கப்படாது. அவை மெதுவாக உன் பழக்கங்களை மாற்றும். நீ பேசும் வார்த்தைகள் மாறும். நீ தேர்ந்தெடுக்கும் மௌனம் மாறும். உன் முன்னுரிமைகள் மாறும். இதையெல்லாம் கவனிக்கும் ஒரே நபர் நீதான். அதனால் தான் இந்த மாற்றம் உண்மையானது. வராகி அம்மனின் அருள் வெளியில் காட்டிக்கொள்ளும் அலங்காரம் அல்ல. அது உள்ளுக்குள் ஒளிரும் தீபம். அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கிறவரை உன் வாழ்க்கையில் இருள் முழுவதுமாக அடங்காது. சில நேரங்களில் நீ திசை தெரியாமல் நிற்பாய். ஆனால் உன் உள்ளே ஒரு மெல்லிய ஒளி எப்போதும் இருக்கும். அந்த ஒளியை பின்பற்றினால் போதும். நீ இனி உன் கண்ணீரை பலவீனம் என்று நினைக்க மாட்டாய். அது உன் மனம் சுத்தமாகும் வழி என்று புரிந்து கொண்டு விட்டாய். அழுதுவிட்டு மீண்டும் எழுந்து நிற்கும் திறன் தான் உன் உண்மையான வலிமை. நீ விழுந்ததில்லை என்று காட்டிக்கொள்ள தேவையில்லை. விழுந்தாலும் உடையாமல் எழுந்தாய் என்பதே போதும். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் அமைதியாக மூடப்படும். அவற்றை திறக்க நீ இனி முயற்சி செய்ய மாட்டாய். ஏனெனில் அந்த கதவுகள் மூடப்பட்டதே உன் பாதுகாப்புக்காக என்று உன் உள்ளம் அறிவது. அதே நேரத்தில் சில புதிய பாதைகள் உன் கவனத்திற்கு வராமலேயே திறக்கப்படும். அவை உன்னை சோர்வடைய செய்யாது. உன்னை விரிவாக்கும். நீ இப்போது பிறரின் உணர்ச்சிகளை சுமக்காமல் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். கருணை காட்டுவது வேறு. சுமப்பது வேறு. இந்த வித்தியாசத்தை உன் அனுபவமே உனக்கு கற்றுத்தந்தது. அதனால் தான் இனி நீ உன்னை இழந்து யாரையும் காப்பாற்ற முயற்சி செய்ய மாட்டாய். உன் உள்ளத்தில் ஒரு உறுதி வேரூன்றிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் சரியாகிவிடும் என்ற உறுதி அல்ல. எது வந்தாலும் நான் சமாளிப்பேன் என்ற உறுதி. இந்த உறுதி தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம். இது வந்துவிட்டால் பயம் மெதுவாக உன்னிடம் இருந்து விலகும். நீ இனி எதையும் கட்டாயப்படுத்த மாட்டாய். உறவுகளையும் கனவுகளையும் கூட. உனக்கு உரியவை தானாகவே உன்னை தேடி வரும் என்ற நம்பிக்கை உனக்குள் பிறந்துவிட்டது. அந்த நம்பிக்கை கண்ணடயம் அல்ல. அது ஆழமான அமைதி. வராகி அம்மன் உனக்கு சொல்லாமல் சொல்லிக்கொண்டிருக்கும் செய்தி இதுதான். நீ தனியாக இல்லை. ஆனால் நீ உன்னையே முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் வரை அந்த உணர்வு முழுமையாக வெளிப்படாது. இப்போது நீ அந்த ஏற்றுக்கொள்ளலின் வாசலில் நிற்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் புனிதம்.
ஏனெனில் நீ அதை உணர்ந்து வாழ ஆரம்பித்துவிட்டாய். சாதாரணமாக நடந்த விஷயங்களிலும் ஒரு அர்த்தம் தெரிகிறது. ஒரு வார்த்தையில் ஒரு பாடம், ஒரு மௌனத்தில் ஒரு பதில். இந்த உணர்வு வந்துவிட்டால் வாழ்க்கை உன்னை கற்றுக் கொடுக்கும். நீ இனி உன் மதிப்பை பிறர் அளவுகோலால் அளக்க மாட்டாய். உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறாய். அந்த அமைதி தான் உன் வெற்றி. அந்த அமைதி தான் உன் உயர்வு. என் தங்கமே, இந்த பயணம் முடிவில்லாதது. ஆனால் இனி அது உன்னை சோர்வடைய செய்யாது. ஒவ்வொரு அடியும் உன்னை உன்னிடம் மேலும் நெருக்கமாக கொண்டு வருகிறது. அதுவே வராகி அம்மனின் அருளின் சாட்சி. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ வழிநடத்தப்படுகிறாய். நீ உன் நேரத்தில் உன் இடத்தை அடைவாய். அமைதியாக நம்பிக்கையுடன் நடந்து கொண்டே இரு.